மார்ச் 2026 அப்போது ஓவராலாக எஸ்ஐபியோட ஸ்டாப்பேஜ் ரேஷியோ 100% ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் பிளாட்ஃபார்மில் இது ஹெட்லைன்ஸாக போட்டிருந்தாங்க. ஸோ எஸ்ஐபி ஸ்டாப்பேஜ் ரேஷியோ 100% அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிம்பிள். எவ்ரி மந்த்து எவ்வளோ புதுசாக எஸ்ஐபி வருது வர்சஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் எஸ்ஐபிஸ் ஸ்டாப் ஆகுது அப்படின்றத ரேஷியோவை வச்சு கால்குலேட் பண்ணால் ஒரு நம்பர் வரும். ஸோ அது பார்த்திங்கன்னா அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காரணம் என்னென்னா, புதுசாக வர எஸ்ஐபிஸை விட எக்ஸிஸ்டிங் எஸ்ஐபிஸ் ஸ்டாப் பண்ணுறவங்களோட நம்பர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாகிருச்சு. அஸ் ஆஃப் மார்ச் டேட்டா பார்த்திங்கன்னா 65 லட்சம் எஸ்ஐபிஸ் புதுசாக உள்ளே வந்தது. பட் ஆனால் 55 லட்சம் எஸ்ஐபிக்கு மேலே டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் முக்கியமான கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மார்ச் 2026 வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மந்த் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர். அதனால் மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸு, மோஸ்ட் ஆஃப் த ஹெச்என்ஐ இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே அவங்களோட போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ணுறதுனால சில எஸ்ஐபிஸை ஸ்டாப் பண்ணுவாங்க, புதுசாக வேறு ஒரு எஸ்ஐபிஸ்க்கு அதை மாற்றுவாங்க. ஸோ இது எல்லா ஃபினான்ஷியல் இயர் அப்போவும் மார்ச் மாதம் யூஸ்வலாக நடக்கிறது தான். அதனால் இது பேனிக் ஆக வேண்டாம் அப்படின்னு மற்ற எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க. முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயமே எவ்வளோ நம்பர் ஆஃப் எஸ்ஐபிஸ் அமௌண்ட் இன்ஃப்ளோ எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 33,000 கோடிக்கான எஸ்ஐபிஸ் உள்ளே வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் ஓவரால் ஃபினான்ஷியல் இயர்லேயே அது ரொம்ப நம்பர்ஸ் அதிகமாக தான் இருந்திருக்கு. அதனால் எஸ்ஐபி இன்ஃப்ளோ ஸ்டெடியாக தான் இருக்குது, பிரச்சனையே இல்லை அப்படின்னு தான் கன்க்ளூட் பண்ணாங்க. எஸ்ஐபிஸோட ஓவரால் ஏயுஎம் மட்டும் ஆல்மோஸ்ட் 73 லட்சம் கோடி கிட்டே இருக்குது. ஸோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே வந்துட்டு தான் இருக்குது. அதனால் எந்த ஒரு பேனிக்குமே ஆக வேண்டாம் அப்படின்னு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிற நிறைய ஏஎம்சிஹெச்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் ஒரு எஸ்ஐபி இன்வெஸ்டராக இருந்தால் இதுக்கெல்லாம் பேனிக்கே ஆகக்கூடாது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் யூஸ் பண்ணி உங்களோட எஸ்ஐபி அமௌண்ட்டை இன்க்ரீஸ் தான் பண்ணணுமே தவிர வித்ராவோ ஸ்டாப்போ பண்ணவே கூடாது. ஏன்னா இதெல்லாம் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிராப் மோர் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அட் லோவர் ப்ரைஸ். ஸோ எஸ்ஐபி பண்ணுறவங்க அஸ் யூஷுவல் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறது தான் எப்போவுமே பெட்டர்.